வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிக் வீடியோஸ்க்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு vlog வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு பௌர்ணமி இல்லைங்களா, அதனால் நேத்திக்கு சென்னை திருவான்மையூரில் இருக்க பாம்பன் குரு சுவாமிகள் சித்தர் சன்னதிக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகும்போது மழை செம்மையாக இருட்டிட்டு இருந்தது. மழை அதிகமாக வரப்போது, நிறைய நனைய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். முருகா மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ப்ரே பண்ணிவிட்டு போகிறது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த இருட்டிய மேகம் கலைஞ்சி போச்சு. மழை சுத்தமாகவே இல்லை, மழையும் வரல, நாங்கள் நினைவும் இல்லை. ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. கோவில்கிட்ட போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே போயாச்சு. நம்ம பாம்பன் குரு சுவாமிகளுடைய சிறப்பு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கால்வழியில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க இந்த சந்நிதியில் வேண்டுதல் வச்சுட்டு வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக கால்வலி குணமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி 1850 டு 52 வருஷத்துக்குள்ளே அவர் பிறந்ததாக சொல்லப்படுது. அவர் ஒரு கிறித்துவ பள்ளியில் படித்ததாகவும், அவருக்கு தமிழ் முனியாண்டி அப்படின்றவர் சொல்லி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது 13வது வயசுலேருந்தே அவர் முருகர் மேலே ரொம்ப அதிக பக்தியாக இருந்ததுனால முருகர் மேலே அதிக பாட்டுகள் எழுதியிருக்காரு. 100 பாடலுக்கு மேலேயே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயதாகுது. குறிப்பிட்ட வயதுக்கு மேலே திருமணம் ஆகுது. பாம்பன் சுவாமிக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் பிறக்குது. 3 பிள்ளைகள் பிறந்து அதுக்கடுத்தது அவர்கள் ரொம்ப வசதி வாய்ப்பு வாய்ந்தவராகவே இருந்திருக்காரு. அந்த காலத்துலேருந்தே அவர் ஒரு இல்லறத்தில் இருக்கும்போதே துறவரம் மேற்கொண்டார். பழனிக்கு போயிட்டு துறவரம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. பழனிலேருந்து துறவரம் மேற்கொண்டவர் ஒரு காலத்துக்கு மேலே திருவான்மையூரில் இடம் வாங்கி போட சொல்லி அவருடைய கனவுல முருகப்பெருமான் சொன்னதாக சொல்லப்படுது. அதனால தான் திருவான்மையூரில் ராமேஸ்வரத்தில் இருந்தவர் இங்கே இடம் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர் தன்னுடைய 75வது வயதில் முருகப்பெருமான் அவருக்கு நேரடியாகவே உண்மையாகவே காட்சி கொடுத்துருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 75வது வயதில் தம்புச்சட்டி அப்படின்ற தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வண்டி அவர் கணுக்காலில் ஏறிடுச்சான். ஏறுறபோது அவருடைய கால்கள் முறிஞ்சு போயிடுச்சு. அந்த முறிஞ்ச நேரத்தில் நம்மளுடைய GH ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சேர்த்த போது அங்கே இருந்த டாக்டர்ஸ்லாம் செக் பண்ண போது கால் ரொம்பவே முறிஞ்சு போயிடுச்சு, இதை சரி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னபோது அவர்களுடைய சீடர் இருந்திருக்காங்க. அவங்க ரொம்பவே கண்கலங்கி, எங்களுக்கு ஓம் என்ற எழுத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது, முருகா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த சீடரில் ஒருத்தர் தினமும் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் வீட்டில் பாராயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய சீடருடைய கண்ணுக்கு பாம்பனுடைய கால்கள் வேலால் கட்டி தொங்க விட்டுருக்கிறதாகவும் கீழே 2 வேல்கள் தூணா நிற்கிறதாகவும் அவருக்கு காட்சி அளிச்சிருக்கு. இதே மாதிரி தினமுமே காட்சி அளிச்சிருக்குது. ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பாம்பன் கிட்ட சீடர் இன்னும் 15 நாட்களுக்குள்ள உங்களுடைய கால்கள் சரியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 15வது நாளுக்குள்ள அவருடைய பக்கத்தில் ஒரு செந்நிற ஆடை போட்டு ஒரு சிறுவன் சேர்த்துருக்காங்க பெட்டில். ராத்திரியே 3 மயில்கள் வந்துச்சான். அதில் ஒரு மயில் பெரியசா தோகை விரித்து அவ்வளோ அழகாக ஆடினதாக சொல்லப்படுது. இன்னொன்று 2ம் சின்ன மயில்களாம். பக்கத்தில் இருக்கிறது முருகராகவும் அவருடைய வாகனமான மயிலாகவும் வந்ததாக கருதப்படுது. அதுக்கு அடுத்தது அவருடைய டாக்டர்ஸ் செக் பண்ண போது கால்கள் எல்லாமே நல்லபடியாக கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து தான் அந்த இடத்துல அவருக்கு முருகன் காட்சி கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் தான் மயூர வாகனம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுறாங்க. அதனால தான் இந்த பாம்பன் குரு சந்நிதியில் கால்வலி இருக்கிறவங்க வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கால்களில் இருக்கிற வலிகள் எல்லாமே குணமாயிடுதுன்னு சொல்லப்படுது. அவர் சந்நிதியில் அவர் எழுதிய பாடல்கள் ஓம் சண்முத பதையே நமக என்ற பாட்டும், மயூர வாகனத்தில் காட்சியளித்த முருகனுடைய
திருவுருவப் படமும் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து அவர் கால்களில் அடிபட்டு எப்படி படுத்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரி காட்சியும், பக்கத்தில் செந்நிறை ஆடை போட்ட சிறுவனும் பக்கத்தில் வந்து படுத்த மாதிரி வந்து திருவுருவப் படம் வச்சு வணங்கிட்டு வராங்க. அதுக்கு அடுத்தது இந்த கோவிலில் கட்டுமான பணி நடந்துகிட்ருக்கு. ஆனி மாதம் 28ஆம் நாள் தமிழ் மாதம் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஜூலை வந்து 12ஆம் தேதி வருது. அன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. இப்போ நல்லபடியாக ஐயன் சன்னதியில் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு 6 தீபங்கள் முருகப்பெருமான் இருக்கார். முருகப்பெருமானையும் வணங்கிட்டு 6 தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு நாங்கள் வந்து வீடு திரும்பியாச்சு. ஐயனுடைய சன்னதி ஃபுல்லாகவே அந்த சைடு கடல் மண்ணாகவே இருக்கும். பின்புறம் பார்த்திங்கன்னா கடல் வந்து இருக்கும். அந்த சைடு சுற்றிட்டு போகிற வழி அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் நல்லபடியாக தீபம் ஏற்றிட்டு வீடு திரும்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.